இன்று சட்டப்பேரவை கூடியதும் அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டு வெளியேற்றுவதற்கான உத்தரவை சபாநாயகர் பிறப்பித்திருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முன்னதாக முதல் நாள் சட்டசபை கூடிய போது கருப்பு உடை அணிந்து வந்த அதிமுகவினர் அமளியில் ஈடுபட்டதனால் அவர்கள் குண்டுகட்டாக வெளியேற்றப்பட்டார்கள். இரண்டாவது நாள் அதிமுகவினர் மீண்டும் இதே பிரச்சனையை எழுப்பி அவர்கள் வெளிநடப்பு செய்த நிலையில் மூன்றாவது நாள் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு கள்ளச்சாராய விவகாரம் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் சிபிஐ விசாரணையை தொடங்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்தும் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் அதிமுகவினரை வெளியேற்றுவதற்கான உத்தரவை அப்பாவு பிறப்பித்திருக்கிறார். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் அபினேஷ் நம்மோடு இருக்கிறார். அபினேஷ், தற்போது அங்கு இருக்கக்கூடிய நிலவரம்? மூன்றாவது நாளாக பேரவையை கண்டித்து பேரவையில பேச அனுமதி இல்லை அப்படின்னு கண்டித்து அதிமுக உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டாங்க. சபாநாயகர் இருக்க முன்பு தர்ணாவில் ஈடுபட்ட நிலையில சபாநாயகர் அவர்களை வெளியேற்றப்படி உத்தரவிட்டார். அவர்கள் குண்டுக்கட்டாக சில உறுப்பினர்கள் வெளியேற்றப்பட்ட நிலையில சிபிஐ விசாரணை வேண்டும் என்கிற கோஷத்தோடு எதிர்க்கட்சி எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அதிமுக உறுப்பினர்கள் கோஷமிட்டு வரக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். மூன்றாவது நாளாக அவையில கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் பிரச்சனை எழுப்பியிருக்கிறாங்க. நேற்றைய தினம் மாநிலம் முழுவதும்